கடலூர் மாவட்டம் புவனகிரி காட்டுமன்னார் கோவில் ஸ்ரீமுஸ்னம் பகுதிகளில் கிராமப்புற பேருந்துகள் இயக்கப்படாததால் மக்கள் அவதியடைந்தனர். பொங்கல் திருநாளில் கிராமப்புற அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் நீண்ட நேரம் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டது. பெண்களுக்கு இலவச பயணம் என்று விடியா அரசு அறிவித்த நாளிலிருந்தே அரசு பேருந்துகள் குறைக்கப்பட்டு விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விடியா அரசு மக்கள் பயன்பாட்டிற்கான கிராமப்புற பேருந்துகளை உடனடியாக அதிகம் இயக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. விடியா ஆட்சியின் அவலங்களால் மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். இலவச பஸ்ஸுன்னு எப்போ டிக்கெட் கொடுத்தாங்களே சார், அதுலேருந்து அரசு பஸ் கண்டக்டர் ஊழியர்கள் சரிவர பணிக்கு வருவதில்லை. சரிவர வண்டி எடுத்து கிராமங்கள் தோறும் செல்வதில்லை. இன்னைக்கு 8 பஸ் இருக்கு சார். 12ஆம் நம்பர், 15ஆம் நம்பர், 25, 19, 48, 38 சிதம்பரம் டு சேர்த்தா ஒரு பஸ் எங்களை 2 மணி நேரமா. இது காரணம் என்ன? அதிகாரிகளுடைய அலட்சியம். ஒன்று, ஊழியர்களுக்கு தகுந்த விதமான பணி இல்லை என்பது அது மிகுந்த வரும். இந்த இலவச பஸ்ஸால வந்த விபரீதம் சார் இது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. பொங்கல் பண்டிகை விடுமுறையை கொண்டாட திருப்பரப்பு அருவியில் குடும்பத்துடன் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் கொட்டும் தண்ணீரில் நீராடியும் நீச்சல் குளம் மற்றும் அருவியின் மேற்பகுதியில் உள்ள சுற்றுலா படகு துறையில் படகு சவாரி செய்து மகிழ்ச்சி அடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மரக்காணம் தீர்த்தவாரி கடற்கரையில் கரை ஒதுங்கிய 2 கற்சிலைகள் கைப்பற்றப்பட்டது. பொங்கலையொட்டி தீர்த்தவாரி கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். அப்போது கரை ஒதுங்கிய 2 அடி உயரமுள்ள 2 கற்சிலைகளை மீட்ட கடலோர காவல் படையினர் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தனியார் அரிசி ஆலையில் பெண் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிங்காரத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ஜான்சிராணி பொங்கல் தினத்திலும் வீட்டருகே உள்ள தனியார் அரிசி ஆலைக்கு கூலி வேலைக்கு சென்றுள்ளார். அங்குள்ள இயந்திரத்தில் உமியை கீழே தள்ளும்போது எதிர்பாராத விதமாக ஜான்சிராணியின் தலை சிக்கி உள்ளது. இதில் படுகாயமடைந்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அருப்புக்கோட்டை நகர் காவல் நிலைய போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே தரைப்பாலம் சேதமடைந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்து வருகின்றனர். குள்ளூர் சந்தையில் இருந்து மாத்திநாயக்கன்பட்டி செல்லும் பாதையில் உள்ள தரைப்பாலம் வழியாக காட்டாற்று வெள்ளம் ஓடியதால் தரைப்பாலம் சேதமடைந்துள்ளது. காலை மற்றும் மாலை நேரங்களில் இந்த பாதையில் அதிக அளவில் இருசக்கர வாகனங்கள் சென்று வருகின்றன. எனவே ஏதேனும் விபத்து ஏற்படும் முன் சேதமடைந்த இந்த தரைப்பாலத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.